புதுச்சேரி மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் மூலம் 85,531 வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது புதுச்சேரி மாவட்டத்தில், அதாவது புதுச்சேரி, மாஹே, ஏனம் உள்ளிட்ட 25 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய புதுச்சேரி மாவட்டத்தில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி, கடந்த 11ஆம் தேதி, டிசம்பர் 11ஆம் தேதி சிறப்பு வாக்காளர் திருத்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஏற்கனவே இந்த பணிக்கு முன்பு புதுச்சேரி மாவட்டத்தில் மட்டும், அதாவது புதுச்சேரி, மாஹே, ஏனத்தில் மட்டும் 8,51,775 வாக்காளர்கள் இருந்தனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 3,99,770 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,51,869 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 135 பேரும் இந்த வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே இருந்தனர். தற்போது இந்த எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலை தொடர்ந்து மொத்தமாக தற்போது 85,531 வாக்காளர்கள் இதில் நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது பல்வேறு காரணங்கள் இதற்காக அவர்கள் கூறுகின்றனர். அதாவது அந்த பிஎல்ஓ வாக்குச்சாவடி முகவர்கள் வரும்போது அவர்கள் வீட்டில் இல்லாத காரணம் மற்றும் மரணம் அடைந்தவர்கள் மற்றும் அந்த தற்போது இதை விட்டு குடிபெயர்ந்தவர்கள் என 85,531 பேர் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் முடிந்த பிறகு புதுச்சேரியில் உள்ள, அதாவது புதுச்சேரி, மாஹே, ஏனம் அந்த மாவட்டங்களை சேர்ந்த மொத்தம் 25 சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய வாக்காளர் எண்ணிக்கை 7,66,244 உள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 3,60,396 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,05,728 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 120 பேரும் தற்போது உள்ளனர். மேலும் இப்போது இந்த நீக்கப்பட்ட 85,000 வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருந்தாலும் நீக்கப்பட்டிருந்தாலோ உரிய ஆவணங்களுடன் வரக்கூடிய 16ஆம் தேதி முதல், அதாவது இன்று முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை விண்ணப்பம் 6 குறித்து தங்கள் பெயரை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்கள் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் எனவும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்க தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் கடந்த முன்பை விட 120 வாக்குச்சாவடிகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தகவல் தெரிவித்துள்ளார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.